Hello students, welcome to Crack NEET Biology. Students, இந்த வீடியோல Class 11 Chapter 2 Biological Classification பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்க NEET previous year questions and possible questions side by side discuss பண்ணலாம். Okay. So, introduction to biological classification. ஸோ சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே ஏர்லி டேஸ்ல லிவிங் ஆர்கானிசம்ஸை கிளாசிஃபை பண்றதுக்கு நிறைய அட்டம்ப்ட்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி தே கிளாசிஃபைட் இட் பேஸ்ட் ஆன் த ஹியூமன் நீட்ஸ். நமக்கு எப்படி யூஸ் ஆகுது ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங்க்கு, அதை பொறுத்து தான் கிளாசிஃபை பண்ணாங்க. சயின்டிபிக் கிரைட்டீரியா எதுவும் யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் கிளாசிஃபிகேஷன் அட்டம் பண்ணாரு. அதாவது பிளான்ஸை வந்து சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வச்சு கிளாசிஃபை பண்ணாரு. மார்ஃபாலஜிக்கல்னா என்னது? எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அதை வச்சு பிளான்ட்ஸை வந்து ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ்னு கிளாசிஃபை பண்ணாரு. வேற அனிமல்ஸை வந்து 2 groups கிளாசிஃபை பண்ணாரு. தோஸ் வித் ரெட் பிளட் அண்ட் தோஸ் வித்அவுட்னு. ஓகே, தென் கேம் தி 2 kingdom சிஸ்டம். லினேயஸ் டைம்ல தான் வந்து 2 kingdom சிஸ்டம் டெவலப் ஆச்சு. ஓகே, ஸோ பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா சாப்டர் 1ல. ஸோ அது வந்து லினேயஸ் டைம்ல டெவலப் ஆச்சு. இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமாலியா இது ஈஸியா இருந்தாலும் இது நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்டிங்யூஷ் பண்ணல. அதாவது யூகேரியோட்ஸ் அண்ட் ப்ரோகேரியோட்ஸ். யூகேரியோட்ஸ்னா என்னது? ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். ப்ரோகேரியோட்ஸ்ல இருக்காது. இதை பத்தி நீங்க டீடைல்டா சாப்டர் 8 செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்ல படிப்பீங்க. நான் அதை ஆல்ரெடி பிளேலிஸ்டா போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூகேரியோட்ஸ் அண்ட் ப்ரோகேரியோட்ஸை டிஸ்டிங்யூஷ் பண்ணல. யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலாரை டிஸ்டிங்யூஷ் பண்ணல. போட்டோசிந்தட்டிக் அண்ட் நான் போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸையும் டிஸ்டிங்யூஷ் பண்ணல. 2 kingdom சிஸ்டம். ஸோ நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த எய்தர் பிளான்ட் ஆர் அனிமல் கிங்டம் ரெண்டு கேட்டகரியிலையுமே ஃபிட் ஆகாம நிறைய அனிமல்ஸ் இருந்தது. ஸோ திஸ் 2 kingdom சிஸ்டம் வாஸ் inadequate. Okay, so this led to the evolution of classification system. So other characteristics வந்து incorporate பண்ணணும் அப்படின்ற ஒரு evolution வந்தது. So என்னென்ன characteristics பாத்தீங்கன்னா cell structure, nature of the cell wall, mode of nutrition. அப்படின்னா எந்த மாதிரி அதோட ஃபுட் அது எடுத்துக்கும் அந்த ஆர்கானிசம், அதான் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஆட்டோட்ரோபிக்கா, ஹெட்ரோட்ரோபிக்கா, அதெல்லாம் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ அது ஹேபிட்டட், அது எந்த மாதிரி நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல வாழுது, அதோட ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ் என்ன, அதோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியாவையும் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது இன்கார்பரேட் பண்ணணும்ன்ற ஒரு எவல்யூஷன் வந்துச்சு. ஸோ கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது எவால்வ் ஆயிட்டே தான் இருக்கு. நமக்கு வந்து இந்த குரூப்ஸ், இந்த ஆர்கானிசம்ஸ் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆக ஆக இது எவால்வ் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம்ன்றது கான்ஸ்டன்ட் தான். அதுல என்னென்ன கிங்டம்ஸ் ஆட் ஆக போகுது, அதோட நேச்சர் என்ன அப்படின்றது சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆக ஆக இட் வில் எவால்வ். ஓகே, so 5 kingdom classification. R.H. Whittaker 1969 he proposed a 5 kingdom classification, and the 5 kingdoms are Monera, Protista, fungi, plantae, animalia. So main criteria for classification used by R.H. Whittaker என்னென்ன criteria பாத்தீங்கன்னா cell structure, body organization, mode of nutrition, reproduction, phylogenetic relationships. So இது வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இல்லாத கிரைட்டீரியா கொடுத்து உங்களுக்கு விச் இஸ் நாட் த மெயின் கிரைட்டீரியான்னு ட்ரிக்கியா கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 இதை வந்து நீங்க நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆன்சர் தட். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த 5 கிங்டம் இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீட் 2025 இந்த டேபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். ஸோ எப்படி இன்க்ரீசிங் ஆர்டர் வரும்? ஸோ மாத்தி மாத்தி கொடுத்து உங்களை கரெக்ட் சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியோட்டிக் செல்லுலார் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன் வரும், தென் யூகேரியோட்டிக் செல்லுலார், தென் மல்டி செல்லுலார், தென் tissue and organs level of body organization, then tissue, organ and organ system level of body organization. Okay, so this is important. So இந்த டேபிளே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கிங்டம் மொனேரால பாத்தீங்கன்னா செல் டைப் ப்ரோகேரியோட்டிக்கா இருக்கும், மற்ற கிங்டம் எல்லாத்துலயும் யூகேரியோட்டிக்கா இருக்கும். வேற செல் வால் வந்து கிங்டம் மொனேரால வந்து நான் செல்லுலோசிக், தட் இஸ் பெப்டிடோகிளைகானால மேட் ஆயிருக்கும். வேற புரோட்டிஸ்டால சில இதுல தான் வந்து செல் வால் பிரசன்ட் ஆயிருக்கும், சில இதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. வேற ஃபங்கைல வந்து செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டன், and plantae cell wall is composed of cellulose, animalia cell wall is absent. Okay, so nuclear membrane பாத்தீங்கன்னா மொனேரால இருக்காது, வேற மத்த எல்லா கிங்டம்ஸ்லயுமே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஸோ பாடி ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்தோம். மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல ஆட்டோட்ரோபிக் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா the organisms can synthesize
சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட், அதான் ஆட்டோட்ரோபிக்னு சொல்லுவோம். ஓகே, அதுல வந்து ஆட்டோட்ரோபிக்ல கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் அண்ட் போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் இருக்கு. ஸோ கீமோசிந்தட்டிக்னா த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதுல இருந்து கிடைக்கிற எனர்ஜியை அதோட ஃபுட் சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணும், அதான் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். வேற போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்ன்றது போட்டோசிந்தசிஸ் மூலியமா, ஓகே, ஸோ அந்த லைட் எனர்ஜி ஃப்ரம் சன் அதை வந்து கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அது மூலியமா it will synthesize their own food. Okay, so autotrophic na they can synthesize their own food. Heterotropic na it will rely on the external source for food, அதோட own food அதால synthesize பண்ண முடியாது, மத்த organismsக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுல saprophytic னா என்னன்னு பாத்தீங்கன்னா டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து அதோட நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும், அததான் saprophyticன்னு சொல்லுவோம். வேற parasiticனா என்னன்னா அது வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல வந்து மத்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல வாழும், அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, சோ அது வந்து அந்த ஆர்கானிசம்ஸ்ல இருந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். மோஸ்ட்லி அது ஹோஸ்டா இருக்கிற அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸை இது ஹார்ம் பண்ற மாதிரி இருக்கும் பாரசைட்டிக்கா இருக்கும்போது. ஓகே, ஸோ ஆட்டோட்ரோபிக்னா என்னன்னு பார்த்தோம். ஹெட்ரோட்ரோபிக்னா தே கேனாட் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். ஓகே, ஸோ புரோட்டிஸ்டா வந்து ஆட்டோட்ரோபிக்கா இருக்கும் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக்காவும் இருக்கும். ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ரோபிக்கா மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதால அதோட ஓன் ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ சாப்ரோஃபைட்டிக் ஆர் பாரசைட்டிக்கா ஃபங்கை இருக்கும். வேற பிளான்டே வந்து ஆட்டோட்ரோபிக் நமக்கு தெரியும், அதுலயும் போட்டோசிந்தசிஸ் பண்ணி இட் வில் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். அண்ட் அனிமாலியா பாத்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக் நமக்கு தெரியும், நம்மளே அனிமாலியால தான் வருவோம். ஸோ ஹெட்ரோட்ரோபிக்ல வந்து ஹோலோசூயிக்னா என்னன்னா இந்த லிக்விட் ஆர் சாலிட் ஃபுட்டை நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணி இன்டர்னலி டைஜஸ்ட் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஹோலோசோயிக்னு சொல்லுவோம், ஹோலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். வேற சாப்ரோஃபைட்டிக்னா டெட் ஆர்கானிக் மேட்டர்ல வந்து it will take their nutrients. Okay, so earthworms, insects லாம் வந்து saprophytic இருக்கும். Okay, so this is about the characteristics of the five kingdoms. இது NEET aspectல it's very important. Okay, so இப்போ இயர்லி கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருந்தது, ஸோ எப்படி வந்து ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எவால்வ் ஆச்சு, எப்படி வந்து அதை வந்து எந்தெந்த ஆர்கானிசம்ஸை எந்தெந்த குரூப்ல கிளாசிஃபை பண்ணாங்கன்றத பார்க்கலாம். ஸோ இயர்லி கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா எப்படி அந்த பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம் கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா செல்வால் பிரசன்ட் ஆயிருக்க எல்லாத்தையுமே பிளான்ட் கிங்டம்ல கொண்டு வந்துட்டாங்க, செல்வால் இல்லாத ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அனிமல் கிங்டம்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அனிமல்ஸ்க்கு வந்து செல் வால் இருக்காது இல்லையா, பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இயர்லி கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமோட லிமிடேஷன்ஸ் என்னது, பாக்டீரியா, ஃபங்கை, ப்ளூ கிரீன் ஆல்கே, மாசஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஸோ இந்த எல்லா ஆர்கானிசம்ஸையுமே பிளான்ட் கிங்டம்க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க, சோல்லி பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் செல் வால் இருக்கிறதுனால மட்டுமே இட் ஆல் கேம் அண்டர் பிளான்ட் கிங்டம். ஸோ இதனால ஆன கீ இஷ்யூஸ் என்னென்ன, ஸோ ப்ரோகேரியோட்ஸ், யூகேரியோட்ஸ் ரெண்டுமே வந்து இட் காட் grouped together. Okay, so earlier systemsல prokaryotic bacteria and blue green algae, cyanobacteria ரெண்டுமே வந்து eukaryotic organisms ஓட grouping ஆயிடுச்சு. Okay, despite fundamental differences in cell structure. Okay, prokaryotes-னா அதுல true nucleus இருக்காது, membrane bound organelles இருக்காது, whereas eukaryotes-ல அது இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரே சிஸ்டம்ல grouping பண்ணிட்டாங்க, அது ஒரு இஷ்யூ. தென் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸையும் ஒரே சிஸ்டம்ல பிளான்ட் கிங்டம்லயே கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாமிடோமோனஸ் இருக்கு இல்லையா, இது யூனிசெல்லுலார், வேற இந்த ஸ்பைரோகைரா இட் இஸ் மல்டிசெல்லுலார். ஸோ ரெண்டுத்தையுமே ஆல்கேக்கு கீழே கொண்டு வந்து பிளான்ட் கிங்டம்க்கு கொண்டு வந்துட்டாங்க, ஓவர் லுக்கிங் தேர் டிஸ்டிங்க்ட் ஆர்கனைசேஷனல் லெவல். ஓகே, தென் அனதர் இஷ்யூ இஸ் லேக் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் ஹெட்ரோட்ரோப்ஸ் அண்ட் ஆட்டோட்ரோப்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் ஹெட்ரோட்ரோப்ஸ்னா தே கேனாட் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட், ஃபங்கை எல்லாமே ஹெட்ரோட்ரோபிக்னு பார்த்தோம் இல்லையா, அண்ட் ஆட்டோட்ரோபிக் கிரீன் பிளான்ட். ஸோ இந்த ஹெட்ரோட்ரோபிக் ஃபங்கை, ஆட்டோட்ரோபிக் கிரீன் பிளான்ட்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே குரூப்ல வந்துருச்சு, despite their differing mode of nutrition. So இது வந்து அது ஒரு ரீசன். இன்னொன்னு செல் வால் காம்போசிஷன். ஃபங்கைக்கு பாத்தீங்கன்னா the cell wall is mainly composed of chitin னு பார்த்தோம், whereas green plantsல cell wall is mainly composed of cellulose. So இந்த மாதிரி டிஃபரன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஃபங்கைய வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஃபங்கைய வந்து செப்பரேட் கிங்டம்ல பிளேஸ் பண்ணணும்னு சொல்லி கிங்டம் ஃபங்கைல வந்து அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. Okay, so these are the limitations of the two kingdom classification. So that's why ஃபங்கை வந்து கிங்டம் ஃபங்கைன்ற ஒரு செப்பரேட் கிங்டம்க்கு வந்துருச்சு. வேற எல்லா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸையும் கிங்டம் மொனேரால கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரோகேரியோட்டிக்னா என்னது, தோஸ் லேக்கிங் ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கானிசம்ஸ், இது ரெண்டும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்க ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே கிங்டம் மொனேரால வந்துருச்சு. ஸோ மெயின்லி பாத்தீங்கன்னா பாக்டீரியா எல்லாமே வந்து கிங்டம் மொனேரால தான் வரும். ஓகே,
அண்ட் யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே வந்து கிங்டம் புரோட்டிஸ்டால இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் அண்ட் விச் லீட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் அனதர் 3 kingdoms. ஓகே, இன் அடிஷன் டு பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம்ஸ். ஓகே, ஸோ யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ் குளோரெல்லா, இது வந்து முன்னாடி பிளான்ட் கிங்டம்ல இருந்தது. ஓகே, வேரஸ் பாரமீஷியம் அமீபா இது அனிமல் கிங்டம்ல இருந்தது. ஸோ இதுல செல்வால் இருக்கிறதுனால இதை பிளான்ட் கிங்டம்ல வச்சிருந்தாங்க, இது செல்வால் இல்லாததுனால இது அனிமல் கிங்டம்ல கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. இப்ப கிங்டம் புரோட்டிஸ்டால இது ரெண்டுமே வந்து யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ன்றதுனால இந்த ரெண்டு டைப்புமே இது ரெண்டுத்தையும் வந்து they put together in kingdom protista. Okay, so this kingdom protista has put together organisms in which earlier classification were placed in different kingdoms, that is plant and animal kingdom. Okay, so எதனால இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க? Because criteria for classification change ஆயிடுச்சு. ஓகே, ஸோ யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே கிங்டம் புரோட்டிஸ்டால வரும். இது வந்து நீட்ல வந்து கேட்டிருக்காங்க. கிளாமிடோமோனஸ் குளோரெல்லா இட் வில் கம் அண்டர் தி கிங்டம் புரோட்டிஸ்டா. ஓகே, ஸோ ஃபர்தரா வந்து ஃபியூச்சர்லயும் பாத்தீங்கன்னா இது அப்படியே கான்ஸ்டன்டா இருக்குமானா கிடையாது. இந்த ஃபர்தர் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்மளோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் ஆர்கானிசம்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆக த கிளாசிபிகேஷன் சிஸ்டம் வில் எவால்வ். அண்ட் எதுக்கு இப்ப எதுல எய்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிளாசிபிகேஷனுக்கு மெயின்லி ஃபைலோஜெனட்டிக் கிளாசிபிகேஷன் தான் எய்ம் பண்றாங்க. ஃபைலோஜெனட்டிக்னா அதோட எவல்யூஷனரி ஹிஸ்டரி, ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், ஸோ அதெல்லாம் வச்சு கிளாசிஃபை பண்றதுக்கு தான் இப்ப எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன் அடிஷன் டு மார்பாலஜிக்கல், physiological and reproductive similarities. Okay, so this is about the introduction of biological classification. So 5 kingdom classification பத்தி பார்த்தோம். Now we are going to see about the kingdom Monera. Okay, so இதை வந்து நான் ஃபுல்லா சொல்லிட்டு summary of இதையும் இந்த kingdom Moneraவையும் I will explain in last. Okay, Kingdom Monera, as I said earlier, bacteria தான் sole members and bacteria are the most abundant organisms. நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு கைப்பிடி மண் எடுத்தா கூட அதுல hundreds of bacteria இருக்கும். ஸோ பாக்டீரியா வந்து எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட்ஸ்லயும் வாழும். மற்ற ஆர்கானிசம்ஸ்லாம் வாழ முடியாத இடத்துல கூட பாக்டீரியா கேன் சர்வைவ். ஓகே, லைக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னா 37 டிகிரி செல்சியஸ்ல இருந்து மோர் தேன் 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அங்க கூட வாழும், டெசர்ட்ஸ்ல வாழும், ஸ்னோல வாழும், டீப் ஓஷன்ஸ்ல கூட பாக்டீரியா கேன் சர்வைவ். ஓகே, ஸோ மெனி ஆஃப் தெம் லிவ். ஸோ நிறைய மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா பாத்தீங்கன்னா பாரசைட்ஸா வாழும். ஓகே, மற்ற ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹோஸ்டா வச்சு அதுல இருந்து அதோட நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். ஓகே, ஸோ பாரசைட்ஸா நம்ம மெனி ஆஃப் தெம் வில் லிவ். ஓகே, ஸோ 4 கேட்டகரிஸ் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் தேர் ஷேப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் காக்கஸ், ராட் ஷேப்டு பெசிலஸ், கமா ஷேப்டு விப்ரியம் அண்ட் ஸ்பைரல் ஷேப்டு ஸ்பைரல்லம். ஸோ அதோட ப்ளூரல் ஃபார்ம்ல காக்கை, பெசிலை, விப்ரியோ, ஸ்பைரல்லான்னு சொல்லுவோம். ஓகே, சிங்குலர் ஃபார்ம்ல இந்த மாதிரி சொல்லுவோம். Despite their simple structure, bacteria வந்து simple structure இருந்தாலும் it will exhibit complex behavior. So complex behavior என்ன சொல்றாங்கன்னா அது குவாரம் சென்சிங்ல இன்வால்வ் ஆகும். அதாவது ஒரு பாக்டீரியாவும் இன்னொரு பாக்டீரியாவும் through chemical signals it can communicate. அந்த மாதிரி biofilm formation பண்ணும், அந்த மாதிரி chemotaxis பண்ணும். ஸோ நிறைய காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் பாக்டீரியா எக்ஸிபிட் பண்ணும் despite their simple structure. Okay, as a group show the most extensive metabolic diversity. ஸோ மற்ற ஆர்கானிசம்ஸை கம்பேர் பண்ணும்போது இது நிறைய மெட்டபாலிக்கலி ரொம்ப டைவர்ஸா இருக்கும் பாக்டீரியா. அதாவது நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு சில பாக்டீரியா ஹெல்ப் பண்ணும். நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்னன்றது நான் ஃபர்தர் லெக்சர்ல சொல்றேன். நைட்ரஜன் ஃபிக்சேஷன், மெத்தனோஜெனிசிஸ் அதாவது பயோகேஸ் ஃபார்மேஷன், இந்த மாதிரி நிறைய மெட்டபாலிக் டைவர்சிட்டியும் பாக்டீரியா எக்ஸிபிட் பண்ணும் கம்பேர் டு அதர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ சம் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆட்டோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக்னா நம்ம என்ன பார்த்தோம், தே கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸ். ஸோ அதுல வந்து போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் இருக்கும், கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்கும் இருக்கும். சில பாக்டீரியா போட்டோசிந்தட்டிக்கா இருக்கிறது பாத்தீங்கன்னா அதோட அது எப்படி அது ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி சொன்னேன், சன்ல இருந்து கிடைக்கிற லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அது மூலியமா இட் கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். அண்ட் கீமோசிந்தட்டிக்னா த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அது இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸ், ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல கெமிக்கல் ரியாக்ஷன் அதை ஆக்சிடைஸ் பண்ணி, ஸோ இதெல்லாம் என்னன்றதை நம்ம ஃபர்தரா டீட்டெயிலா படிப்போம். ஓகே, ஸோ த மெஜாரிட்டி ஆஃப் த பாக்டீரியா பாத்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸா இருக்கும். தட் இஸ் தே டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் ஃபுட். ஓகே,
ஆர்கிபாக்டீரியா. ஸோ கிங்டம் மொனேராவோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்கிபாக்டீரியா பத்தி பார்க்க போறோம் கிங்டம் மொனேரால. ஸோ ஆர்கிபாக்டீரியா வந்து இட்ஸ் ஸ்பெஷல் அண்ட் யூனிக் சின்ஸ் தே லிவ் இன் சம் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ஷ் ஹேபிட்டட்ஸ். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட்ஸ்னா என்னது? ஒரு ஆர்கானிசம் எந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல வாழுதோ அதை தான் அதோட ஹேபிட்டட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ என்னென்ன ஹேபிட்டட்ஸ்ல வாழும்னா எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வாழ்ற பாக்டீரியாவை ஹாலோஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல வாழ்ற பாக்டீரியாவை தெர்மசிடோஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம். மார்ஷி ஏரியாஸ் தட் இஸ் வெட்லாண்ட்ஸ்ல வாழ்ற பாக்டீரியாவை மெத்தனோஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மேட்ச்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்கி பாக்டீரியா மற்ற பாக்டீரியால இருந்து எப்படி டிஃபர் ஆகும்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இது நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் திஸ் ஃபீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சர்வைவல். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இந்த பாக்டீரியா சர்வைவ் ஆகுறதுக்கு ரீசனும் இந்த டிஃபரன்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹாலோஃபில்ஸ் அண்ட் திஸ் இஸ் தெர்மசிடோஃபில்ஸ் அண்ட் திஸ் இஸ் மெத்தனோஜென்ஸ். ஓகே, ஸோ மெத்தனோஜென்ஸ்ன்ற பாக்டீரியா இந்த குரூப் ஆஃப் பாக்டீரியா எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ரூமினன்ட் அனிமல்ஸோட கட்டுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ரூமினன்ட் அனிமல்ஸ்னா வந்து அசை போட்டுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அனிமல்ஸ் தான் ரூமினன்ட் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். கவுஸ் அண்ட் பஃபலோன்ஸ்லாம் ரூமினன்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸோட ஸ்டொமக்ல பாத்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் இருக்கும் டு டைஜஸ்ட் தி டஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸோட கட்டுல தான் மெத்தனோஜென்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் திஸ் மெத்தனோஜென்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் the production of methane. So அதோட மெட்டபாலிசம்ல பை ப்ராடக்டா it will produce methane. Okay, from the so production of methane from the dung of these animals. So carbon containing compounds methane plus methane and carbon dioxide இது வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மெத்தனோஜென்ஸ். ஓகே, ஸோ அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாக்டீரியா வந்து இட் வில் எக்ஸிபிட் வைட் மெட்டபாலிக் டைவர்சிட்டி கம்பேர்ட் டு அதர் ஆர்கானிசம்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் இட். ஓகே, ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆர்கிபாக்டீரியா. ஓகே, ஸோ கிங்டம் மொனேரால ஃபர்ஸ்ட் ஆர்கிபாக்டீரியா பார்த்தோம். நெக்ஸ்ட் யூ பாக்டீரியா பத்தி பார்க்க போறோம், which is also known as ட்ரூ பாக்டீரியா. ஸோ thousands ஆஃப் யூ பாக்டீரியா இருக்கு. இதை எப்படி கேரக்டரைஸ் பண்ணுவாங்கன்னா பை த பிரசன்ஸ் ஆஃப் ரிஜிட் செல் வால் அண்ட் இஃப் மொட்டைல் அது மூவ்மெண்ட் எக்ஸிபிட் பண்ணுச்சுன்னா அதுல ஃபிளாஜெல்லம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ யூ பாக்டீரியால ஃபர்ஸ்ட் சைனோபாக்டீரியா பத்தி பார்க்க போறோம், which is also known as blue green algae, which is important. இது நீட்ல கேட்டிருக்காங்க. which is also known as blue green algae அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் சைனோபாக்டீரியா. ஓகே, ஸோ சைனோபாக்டீரியால குளோரோஃபில் ஏ பிரசன்ட் ஆயிருக்கும் similar to green plants and இது photosynthetic autotrophs இருக்கும். அதாவது they can synthesize their own food through photosynthesis like green plants. ஓகே, ஸோ சைனோபாக்டீரியா வந்து யூனிசெல்லுலாரா இருக்கும், colonial or filamentous இருக்கும். ஃபிலமெண்டஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எலாங்கேட்டட் த்ரெட் லைக் மார்ஃபாலஜி இருக்கும், அதுதான் வந்து ஃபிலமெண்டஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரெயின் அந்த மாதிரி ஏரியால இருக்கும். அண்ட் டெரஸ்ட்ரியல் ஆல்கேவாவும் இருக்கும் இந்த சைனோபாக்டீரியா. ஓகே, ஸோ காலனிஸ் ஆர் ஜென்ரலி சரௌண்டட் பை ஜெலாட்டினஸ் ஷீட் அண்ட் ஆஃபன் ப்ளூம் இன் பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ்ல வந்து இந்த காலனிஸா இருக்கிறது வந்து இட் வில் ப்ளூம். ஓகே, ஸோ காலனிஸா இருக்கிறதுல ஜெலாட்டினஸ் ஷீட் இருக்கும், வேற ஃபிலமெண்டஸ் ப்ளூ கிரீன் ஆல்கேவா இருக்கிறதுல மியூஸ்லேஜினஸ் ஷீட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் பாசிபிள் கொஸ்டின். ஸோ இந்த டிஃபரன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலனிஸ் இஸ் சரௌண்டட் பை gelatinous sheath, whereas filamentous blue-green algae is surrounded by mucilaginous sheath as shown in this picture. Okay. And some of these can fix atmospheric nitrogen in specialized cells called heterocyst. Okay, இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். இது கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நாஸ்டாக் அண்ட் அனேபெனா. நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்னன்னா அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை அமோனியா அண்ட் அதர் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த பாக்டீரியா ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளான்ஸ் வந்து டைரக்டா அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி பாக்டீரியாஸ். ஓகே, ஸோ நாஸ்டாக்ன்றது ஃபிலமெண்டஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி இந்த நாஸ்டாக் இதை கொடுத்து நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, the heterocystum it's important. It can so these specialized cells can fix atmospheric nitrogen. Okay. ஸோ கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இது வந்து இட் கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட்
through chemical reactions in பார்த்தோம். So these bacteria oxidize various inorganic substances such as nitrates, nitrites, ammonia. இதை ஆக்சிடைஸ் பண்ணி இதுல இருந்து கிடைக்கிற எனர்ஜி அதோட ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கும், அதோட ஃபுட் சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகே, ஃபார் தேர் ATP ப்ரொடக்ஷன். ஓகே, so these chemosynthetic autotrophic bacteria, they play a great role in recycling nutrients like nitrogen, phosphorus, iron and sulfur. This is possibly important NEET aspect. Okay, so nutrients recycle பண்றதுக்கு the chemosynthetic autotrophic bacteria, it is playing a great role. Okay, so next heterotrophic bacteria பத்தி பார்க்க போறோம். So this is the most abundant bacteria in nature. So இது வந்து பாத்தீங்கன்னா heterotrophic bacteriaன்றது என்னது, they cannot synthesize their own food and they rely on external source for food. So majority என்னன்னு பாத்தீங்கன்னா important decomposers இருக்கும். So decompose பண்ணி அதோட ஃபுட்டை வந்து அந்த dead organic matterல இருந்து எடுத்துக்கும், அது எடுக்கும் போதே அதை decompose பண்ணும். Okay, so heterotrophic bacteria are the important decomposers and many of them have, அதாவது ஹியூமனுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது கர்ட் மேக் பண்றதுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு அண்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பிளான்ஸால அட்மாஸ்பிரிக் நைட்ரஜனை டைரக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து இட் வில் கன்வெர்ட் தி அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் டு அமோனியா அண்ட் அதர் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் ஸோ தட் தி பிளான்ஸ் வில் யூட்டிலைஸ் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் சில ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா பேத்தோஜென்ஸா இருக்கும், காசிங் டேமேஜ் டு ஹியூமன் பீயிங்ஸ், கிராப்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் பிளட்ஸ். ஸோ இது என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? விப்ரியோ காலரேன்ற ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா வந்து காலரா காஸ் பண்ணும். அண்ட் சால்மோனலா டைஃபி வந்து டைஃபாய்டுன்ற டிசீஸ் காஸ் பண்ணும், நமக்கு தெரியும். அண்ட் க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனின்ற பாக்டீரியா டெட்டனஸ் டிசீஸ் காஸ் பண்ணும். அண்ட் சிட்ரஸ் கேங்கர்ன்றது ஜாந்தோமோனாஸ் சிட்ரின்ற ஒரு பாக்டீரியா வந்து ஸ்பெசிபிக்கலி சிட்ரஸ் பிளான்ட் ஸ்பீஷீஸ் அஃபெக்ட் பண்ணி இந்த சிட்ரஸ் கேங்கர்ன்ற டிசீஸ் காஸ் பண்ணும். Okay, so this is about the heterotrophic bacteria. Next, reproduction of bacteria. So bacteria வந்து mainly asexual reproduction பண்ணும், which is fission. Okay, so fission is a type of asexual reproduction. So ஒரு entity வந்து it will divide into one or two or more தான் divide ஆகும். Okay, so அப்படியே அந்த பேரண்ட்டை வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரியே அந்த டிவைட் ஆன பாக்டீரியாவும் இருக்கும். ஓகே, அதான் ஃபிஷன். அண்ட் சம்டைம்ஸ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல பாக்டீரியா வந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்போர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக, அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல அது டிஃபெண்ட் பண்றதுக்காக தான் ஸ்போர் செல்ஸ் பாக்டீரியா வந்து ப்ரொவைட் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட்ல பாசிபிளி இந்த மாதிரி இது கேட்கலாம். அண்ட் ஆல்சோ தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை அ சார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை அடாப்டிங் அ பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் DNA டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு த அதர். பிரிமிட்டிவ்னா வெரி பேசிக். ஓகே, ஸோ என்னென்ன செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், கான்ஜுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் நீங்க ஃபர்தரா படிப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூபாக்டீரியால மைக்கோபிளாஸ்மா பத்தி பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ஜீனஸ் ஆஃப் பாக்டீரியா தான். இது வந்து இட் வில் கம்ப்ளீட்லி லேக் அ செல் வால். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ரெப்படேட்டிவா கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, ஸோ Mycoplasma completely lack a cell wall and these are the smallest living cells known. So less than micron இருக்கிற ஃபைபர்ல கூட it will pass through. Okay, so less than 1 micron இருக்க ஃபைபர்ல கூட this mycoplasma can pass through and can survive without oxygen. This is also important and many mycoplasma are pathogenic in plants and animals. Okay, so நிறைய ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும் இந்த மைக்கோபிளாஸ்மா. ஆல்சோ இது செல் வால் இல்லாததுனால ஆன்டிபயோட்டிக்கு ரொம்ப ரெசிஸ்டண்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த செல் வால் சிந்தசிஸ் தான் டார்கெட் பண்ணும் இல்லையா. ஸோ இது செல் வால் இல்லாததுனால இது ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டண்டா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் த மைக்கோபிளாஸ்மா. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோல கிங்டம் மொனேரா பத்தி பார்த்தோம். கிங்டம் மொனேரால என்னென்ன பார்த்தோம்? ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா. ஆர்கிபாக்டீரியா வந்து ஹார்ஷ் ஹேபிட்டட்ஸ்ல வாழ்ற பாக்டீரியாஸ் தான் ஆர்கிபாக்டீரியாஸ் சொல்லுவோம். லைக் ஹாலோஃபில்ஸ், எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாஸ், தெர்மசிடோஃபில்ஸ், ஓகே, அண்ட் மெத்தனோஜன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல இருக்கிற பாக்டீரியாவை தெர்மோசிடோஃபில்ஸ் சொல்லுவோம் அண்ட் வெட்லாண்ட்ஸ், மார்ஷி ஏரியாஸ்ல இருக்க பாக்டீரியாவை மெத்தனோஜன்ஸ் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஆர்கிபாக்டீரியா. தென் யூபாக்டீரியால சைனோபாக்டீரியா பார்த்தோம், which is photosynthetic autotrophs, chemosynthetic autotrophic bacteria பார்த்தோம், heterotropic bacteria பார்த்தோம், mycoplasma bacteria genus of bacteria பார்த்தோம். Okay, so this is about the
கிங்டம் மோனேரா. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதுல இந்த நோட்ஸை போய் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல கிங்டம் புரோட்டிஸ்டா பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.